இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரன் ஆகிற கூலி படம் எப்படி இருக்குது என்பதை பார்ப்போம். அதாவது தனியாக ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திடீரென்று அவர் நண்பர் இறந்து போகவே யார் அவருடைய நண்பரை கொலை செய்தது, என்ன நடந்தது என்று கண்டுபிடிக்கிறதுக்காக ரஜினிகாந்த் உள்ளே இறங்குறாரு. இறங்கிய ரஜினி கண்டுபிடிச்சாரா, என்ன செஞ்சார் என்பது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஷவுபின் ஷாக்கர் தான். ரஜினிகாந்த் இந்த படத்தை ஒன் மேன் ஆர்மி போல் தலையில் தூக்கி வச்சு கொண்டு போகிறாரு. மேலும் நாகார்ஜுனா, ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா போன்றவங்க இந்த படத்தில் கொடுத்த அவங்களுடைய ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. மேலும் அமீர்கான் இந்த படத்தில் கொடுத்த கேமியோ ரோலை பக்காவாக பண்ணியிருக்காரு. மேலும் விண்டேஜ் சீன்ஸ் இந்த படத்துடைய பெரிய ஹைலைட் சீன்ஸை சொல்லலாம். இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், இந்த படத்துடைய மிகப்பெரும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஆனால் இந்த படத்துக்கு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த படத்துடைய கதையும் திரைக்கதையும் தான். ஏன்னா கைதி, விக்ரம் போன்ற படத்துக்கெல்லாம் விறுவிறுப்பாக திரைக்கதையை அமைச்சிருப்பார் லோகேஷ் கனகராஜ். பட் அந்த ஃபேக்ட், அந்த மேஜிக் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் மிஸ் ஆகுது. என்னதான் படம் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக போனாலும் விக்ரம் அளவுக்கு இல்லைப்பா, கைதி அளவுக்கு இல்லைப்பா, நாங்கள் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்க முடியலப்பா என்ற அளவுக்கு சொல்லும் விதமாக தான் இந்த படம் இருக்குது. ஸ்ருதிஹாசனுடைய சீன்ஸ் எல்லாம் இம்ப்ரெசிவாக இல்லை. அனிருத்தோட பிஜிஎம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருந்தாலும் ஜெயிலர் அளவுக்கு இந்த படத்தில் பிஜிஎம் ஸ்கோர் அவர் பண்ணலை. மேலும் இந்த படத்துடைய வில்லன் கேரக்டரை ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் பண்ணியிருந்தாலும் வில்லனுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோடைய விண்டேஜ் போர்ஷன்ஸ் சூப்பராக இருந்தாலும் படம் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஒரு ரஜினிகாந்த் ஃபேனாக இந்த படம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா என்பது சந்தேகம்தான். என்னதான் இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தாலும் மற்றவங்களுக்கு பிடிக்குமா என்பது சந்தேகம்தான். ஏன்னா லியோ எடுத்துக்கிட்டாலும் சரி, மாஸ்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த படத்துடைய கிளைமேக்ஸோ இல்லை அந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக்கோ பீக்கில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்த பீக் குறையுது. இதுதான் இந்த படத்துடைய மைனஸாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு வைலன்ஸ் கிடையாது, அந்தளவுக்கு 18+ கண்டென்ட்டும் கிடையாது. அதனால் ஃபேமிலியோட இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ஸில் ஒன் டைம் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? கூலி படம் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.